அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது ஏஜேஎச் இஸ்லாமிக் மீடியா நேயர்களே, இன்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்மை படைத்த அந்த ஏக இறைவனிடம் கையேந்துவோம். என் அன்பிற்குரியவர்களே, எங்கிருந்தாலும் ஒரு நிமிடம் உங்கள் கைகளை உயர்த்தி மனமுருகி ஆமீன் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கும் அளவற்ற அருளாளனே, எஜமானே அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். நீயே ரஹ்மான், நீயே ரஹீம், நீயே உணவளிப்பவன், நீயே பாதுகாப்பவன். எங்கள் உயிருக்கு உயிரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுக்கு முன்னால் வந்த அனைத்து நபிமார்கள் மீதும் உனது சலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டும். யா அல்லாஹ், இதோ உனது பலவீனமான அடியார்கள் நாங்கள் கையேந்தி நிற்கிறோம். எங்கள் பாவங்கள் மலை போல் இருந்தாலும் உனது மன்னிப்பு கடலை விட பெரியது ரஹ்மானே. தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த அத்தனை பாவங்களையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்கள் மத்தியில் நோயினால் துடிப்பவர்களுக்கு பூரணமான ஷிஃபாவை தந்தருள்வாயாக. தீராத வியாதிகளால் கஷ்டப்படுபவர்களுக்கு உனது குத்ரத்தை கொண்டு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், வறுமையினால் வாடுபவர்கள், கடனில் மூழ்கி தவிப்பவர்கள் என அனைவரின் கஷ்டங்களையும் நீக்கி ஹலாலான வழிகளில் பறக்க செய்வாயாக. இன்று பிழைப்புக்காகவும் குடும்பத்தை காக்கவும் வெளிநாடுகளில் தங்கி கஷ்டப்படும் எங்கள் சகோதரர்களுக்கு பாதுகாப்பை தருவாயாக. அவர்கள் படும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் நற்கூலியை தந்து அவர்கள் குடும்பத்துடன் நிம்மதியாக வாழ அருள் செய்வாயாக. அதேபோல் உள்நாட்டில் வசிக்கும் ஏழை எளியவர்களின் கவலைகளையும் தீர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளை நல்வழியில் நடத்துவாயாக. அவர்களுக்கு கல்வி ஞானத்தை தந்து பெற்றோராகிய எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை தந்து சண்டைகள் இல்லாத நிம்மதியான இல்லங்களாக எங்கள் வீடுகளை மாற்றி தருவாயாக. உலகெங்கும் துன்பப்படும் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தா யா அல்லாஹ். அநீதி இழைக்கப்படுபவர்களுக்கு நீயே துணையாக இருப்பாயாக. மரண தருவாயில் இருக்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லும் பாக்கியத்தை தா. மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயரிய சொர்க்கத்தில் எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. எங்கள் இந்த பலவீனமான துஆவை உனது கருணையால் ஏற்றுக்கொள்வாயாக. அன்பானவர்களே, இந்த துஆவில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஆமீன் என்று பதிவிடுங்கள். உங்களின் ஒரு ஆமீன் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நம் எல்லோரின் கவலைகளும் நீங்கும். நீங்கள் எந்த ஊரிலிருந்து எம்முடன் இணைந்து துஆ செய்தீர்கள் என்பதையும் சொல்லுங்கள். நன்மையை நாடி இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.